அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ரகாளி உச்சாடன மந்திர பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சிவருத்ர மகாகாளி அல்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இந்த பத்ரகாளி உச்சாடன பிரயோகம் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு தெய்வங்களை வச்சும் உச்சாடன பிரயோகம் பண்ணுவாங்க. சரிங்களா? உச்சாடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை என்ன செய்யக்கூடியது விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இந்த பத்ரகாளி உச்சாடன மந்திரத்தை எப்படி எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா துர்மரணம் அடைஞ்ச ஆன்மாக்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தவங்களையும் துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏவல் முறையில் துஷ்ட சக்திகள் இருந்துக்கிட்டு ஒரு குடும்பத்தையுமே தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும். இதனால் அந்த குடும்பத்தில் அந்த துஷ்ட சக்தி இருக்கிறதுனால தொடர்ந்து ஒருவர் மாற்றி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே உடல் ரீதியான முடியாமல் வந்துக்கிட்டே இருக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகள் உண்டாகிட்டு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த நேரம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா யாராவதுக்கு ஒரு ஆள் பார்த்திங்கன்னா விபத்துக்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இரத்த காயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். இப்படி இருந்தாவே ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு துஷ்ட சக்திகள் இருக்குது, அந்த வீட்டில் ஏதோ ஒரு ஏவலோ பில்லி சூனியம் அந்த மாதிரி முறைகளில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? இதை இந்த பத்ரகாளி உச்சாடன மந்திர பிரயோக முறையை பயன்படுத்தி நம்ம எப்படிலாம் அந்த துஷ்ட சக்தியை விரட்டுறது அப்படிங்கிற முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இந்த பத்ரகாளி உச்சாடன பிரயோக பூஜையை பார்த்திங்கன்னா பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாள் அன்னைக்குன்னு பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு வீட்டில் பண்ணலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 3 குச்சி தேவைப்படும். என்னென்ன குச்சி அப்படின்னா வேப்ப மரத்துடைய குச்சி, எட்டி மரத்துடைய குச்சி. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி குச்சி. சரிங்களா? இந்த குச்சி பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாகவே உடச்சி எடுத்து அந்த 3 குச்சி ஒரு எப்படின்னா ஒரு அரை அடிக்கு. சரிங்களா? அரை அடிக்கு இல்லைன்னா ஒரு சும்மா உங்கள் ஒரு விரல் தண்டி சைஸுக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 3 குச்சி எடுத்துக்கோங்க. சரி, அந்த 3 குச்சியும் எடுத்துக்கிட்டு அந்த 3 குச்சியிலையுமே நல்லா மஞ்சள் தடவி சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா இந்த 3 குச்சியையுமே என்ன செஞ்சுருங்கன்னா அதை ஒன்றா சேர்த்து மஞ்சள் நூலை வச்சு 3ஐயுமே ஒன்றா சேர்த்து அப்படியே மஞ்சள் நூலை வச்சு சுற்றிடுங்க. சுற்றிட்டு இதே போல் 4 வேணும். சரிங்களா? இந்த மாதிரி 3 4 குச்சி வேணும். சரிங்களா? இந்த 4 இதையுமே என்ன செஞ்சுறீங்கன்னா ஒரு வாழை இலை ஒன்று விரித்து அந்த வாழை இலையில் அந்த 4 இது 3 சுற்றி வச்சுருக்க அந்த குச்சியை 4 எடுத்து 4 வச்சுக்குங்க. சரிங்களா? வச்சுட்டு உங்களுடைய பூஜை ரூமில் பத்திரகாளி ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அந்த காளி ஃபோட்டோவுக்கு செவ்வரளி பூ மாலை சாத்தி இல்லை ஏதோ ஒரு மல்லிகைப்பூ சாத்தி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு மண் அகல்விளக்கு நெய் ஊற்றி தீபம் போட்டுருங்க. தீபம் போட்டுக்கிட்டு இந்த குச்சிகளுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு பூஜை போட்டு முடித்த பிறகு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த குச்சிக்கு உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். சரிங்களா? உரு கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1008 வீதம் சரிங்களா கொடுக்கணும். ஒரு பௌர்ணமி நாளில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மொத்தம் 11 நாட்கள் இந்த குச்சிக்கு உரு கொடுக்கணும். சரிங்களா? பௌர்ணமி நாள்னால் அந்த நாளில் இருந்து 11 நாள் இந்த பூஜை செய்யணும். அமாவாசை நாள்னா அமாவாசை நாள்லேருந்து அடுத்த 11 நாளைக்கு இந்த பூஜை செய்யணும். பூஜை முடிஞ்ச பிறகு இந்த 4 குச்சியையுமே உங்களுடைய வீட்டு 4 திசையிலையுமே கொண்டு போய் விதைச்சிடணும். சரிங்களா? வீட்டுடைய 4 திசையிலையும் விதைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் என்ன செய்ய முடியாது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, அப்படியே எரிய ஆரம்பிச்சிடும். அதோட அந்த வீட்டை விட்டு வெளியேந்தி ஓடி போயிடும். சரிங்களா? இதே இது செய்வனை ஏவல் இந்த மாதிரி இருந்தாலும் இதே பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? இதே ஒரு நபருக்கு பற்றி இன்னொரு முறையிலையும் இதே பண்ணலாம். எலும்புச்சம்பளத்துலேயும் இந்த மந்திரத்தை உரு கொடுத்து அந்த எலும்புச்சம்பளத்தை நிலவாசப்படியிலையும் கட்டலாம். இதே இது முக்கோண கொண்ட அந்த வீட்டுடைய ஹாலில் பார்த்திங்கன்னா முக்கோண கொண்ட யாகம் போட்டு அந்த யாகத்தில் அக்னி வளர்த்து யாகத்தில் பார்த்திங்கன்னா செவ்வரளி பூவை இந்த மந்திரத்தை உச்சாடன மந்திரத்தை 1008 தடவை அந்த யாகத்தில் ஆவாகனம் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு கோழி பலி கொடுத்து அந்த யாக பூஜையை நிறைவு பெற்றோம் அப்படின்னா
அந்த இடத்துல ஒரே நாளில் அந்த பூஜை செஞ்ச ஒரே நாள்லேயே அந்த துஷ்ட சக்திகள்லாம் விலகி ஓடி போயிடும். இது பார்த்திங்கன்னா யாகம் வளர்க்குறனா அனுபவம் இருக்கிறவங்க தான் அந்த யாகங்கள்லாம் பண்ண முடியும். சரிங்களா? அதனால் இந்த பிரயோக முறையை பண்ணி எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளையுமே உடனடியாக விரட்ட முடியும். இதே இது ஒரு நபருக்கு இப்போ அவசரத்தில் ஒரு நபருக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கு, ஒரு நபருக்கு தனிப்பட்ட ஒரு நபருக்கு பேய் பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னா, விபூதியை ஒரு சுத்தமான நாட்டு மாட்டு பசு விபூதியை கையில் எடுத்துக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு 1008 தடவை பிரயோகம் பண்ணி இந்த விபூதியை கொஞ்சம் தாயத்தில் அடைச்சி கருப்பு கயிறில் கட்டிக்கிற சொல்லிவிட்டு இந்த விபூதியை கொஞ்சம் அவங்களுக்கு பூசிக்கிற சொல்லிட்டு ஒரு 21 நாள் தொடர்ந்து அந்த விபூதியை பூசிக்கிற சொன்னாலும் உடலில் இருக்கக்கூடிய எவ்விதமான துஷ்ட சக்திகளும் வெளியே ஓடி போயிடும். பத்திரகாளி உச்சாடன மந்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா துஷ்ட சக்திகள்லாம் அஞ்சு நடுங்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த விபூதியை பக்கத்தில் பூசை கொண்டு போனாவே ஓடி போயிடும். சரிங்களா? அந்த அளவுக்கு பத்திரகாளியோடைய மந்திர பிரயோகம் ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. சரிங்களா? அதாவது ஒரு தெய்வங்களை வச்சும் உச்சாடன மந்திர பிரயோகங்கள் பார்த்தீங்கன்னா சுவடிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம பத்திரகாளியோடைய உச்சாடன பிரயோக மந்திரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? இதை நம்மளுடைய வழிகளில் பல வழிகளில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? மாந்திரிகத்தை பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு மட்டும் கிடையாது, அவனுடைய புத்திசாலித்தனத்தை வச்சு பல விஷயங்களுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.